முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் தர்மடம் தொகுதியில் தண்ணீர் பட்ஜெட் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. புனே உலகின் மிகப்பெரிய வாசிப்பு நடவடிக்கைக்கான கின்னஸ் சாதனையை படைத்துள்ளது. இந்தியாவின் அதிவேக சோலார் மின்சார படகு பராகுடா அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய புத்தாக்கா நிறுவனம் சர்வம் AI முதல் இந்தி AI மாடலை அறிமுகப்படுத்தியது. இந்திய கிரிக்கெட்டில் இருந்து MS தோனியின் எண் 7 ஜெர்சிக்கு ஓய்வு அளிக்க BCCI முடிவு செய்துள்ளது. நோவக் ஜோகோவிக் மற்றும் அரினா சபலெங்கா 2023க்கான ITF உலக சாம்பியன் விருதுகளை வென்றனர்.